வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம உபரத்தினங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக பிளாக் டெர்மினல் உபரத்தினை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உபரத்தினம்னா என்னென்னு கேள்வி இருக்கும். நம்ம நவரத்தினங்கள் கேள்விப்பட்டிருப்போங்க. நவரத்தினங்கள் எந்த அளவுக்கு பலன் தருகிறதோ அதற்கு கிட்டத்தட்ட 75% மேலாக பலன் தரக்கூடியது உபரத்தினங்கள். காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா விலைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. ஆனால் இதுவும் இந்த உபரத்தினங்களும் இயற்கையாக இருக்கக்கூடியது தான். பல நவரத்தினங்கள் பூமிக்கு அடியில் அல்லது கடலுக்கு அடியில் இருந்து எடுக்கக்கூடியது. இந்த உபரத்தினங்கள் பூமிக்கு மேலே இருக்கக்கூடியது. இதுவும் பாறை வடிவுகளாக இருக்கக்கூடியது. இந்த பாறை வடிவுகளாக இருக்கிறத எடுத்து உடச்சி நமக்கு தினமும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் இந்த உபரத்தினம். இந்த உபரத்தினம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, பல கண்ட்ரிலேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு கண்ட்ரிலையும் ஒரு தன்மை இருக்குது பாருங்கள். அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரியும் அங்கே இருக்க காம்பினேஷன், பயோகெமிக்கல் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். அதற்கு தகுந்த மாதிரியும் இந்த உபரத்தினங்களோட வடிவம், அதாவது வடிவம்னா இதோட அடுக்கு முறைகள், அதோட கெப்பாசிட்டி, அதோட கெமிக்கல் பாண்டேஜ், இதில் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பிளாக் டெர்மலைன் அப்படின்ற ஒரு உபரத்தினத்தோட தன்மையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிளாக் டெர்மலைன் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தின் சக்தியை பெரும் தன்மை கொண்டது. இப்போ சனி கிரகம் அப்படின்னால நம்ம எல்லாருக்குமே என்னென்னாங்க பயம் இருக்கும். சனி பகவான் ஏழரை சனி, அஷ்டம சனி, பொங்கு சனி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு வந்து சனி பகவான் கெட்டதை கொடுப்பாருன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. சனி பகவானை போல் கொடுப்பவர் யாரும் இல்லை. சரிங்களா? இப்போ சனி பகவான் எப்படி தெரியுங்களா? அவரோட இப்போ நவகிரகங்கள் இருக்காங்க பாருங்கள். ஒன்றுத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க. ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இந்த மாதிரி இது ஒரு ஃபேமிலி, சூரியனை மையப்படுத்தி ஒரு ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் சனி பகவான் ஒரு டிபார்ட்மெண்ட். அவரோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளென்சிங் பண்ணக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடியவர். எதை சுத்தப்படுத்தக்கூடியவரை? நம்ம கர்மாவை கிளியர் பண்ணக்கூடியவர். நம்ம என்ன செயல்கள் செய்து வைத்திருக்கிறோமோ அதை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருப்போம் நம்ம சனி பகவான் பற்றி பேசும்போது. இப்போ இன்னொரு சின்னதாக மட்டும் சொல்லிடுறேன், நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சனி பகவான் நமக்கு நல்லது தான் செய்வாருங்க. எல்லா கிரகமும் நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க. சனி பகவான் நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க. நம்ம என்னென்ன கர்மாக்கள் செஞ்சு வச்சுருக்கோமோ, ஏதாவது என்னென்ன செயல்கள் செஞ்சு வச்சுருக்கோமோ அதற்கான விளைவுகள் நம்ம கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தினமும் உணவு கிடைக்குது. 3 வேளை சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குது, பேசிக்கான இந்த விஷயங்கள் இருக்குது. கூட உறவுகள் யாரோ இருக்காங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பசங்க, அப்பா, அம்மான்னு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு உறவுகள் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா தானே இருக்குது. எத்தனையோ பேருக்கு 3 வேளை சாப்பாடு இல்லாமல், ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுட்டு, போட்டுக்கிறதுக்கு முழுசாக ட்ரெஸ் இல்லாமல், இருக்கிறது தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படும் போது அவங்க கர்மாவெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ அவங்க என்ன மாதிரி செயல்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க பாருங்கள். அதை விட்டுருங்க, அதை பற்றி நம்ம தேவையில்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னாலே காரணம் என்னென்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். சனி பகவான் நமக்கு திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கார். தினமும் 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாருல்ல. அப்போ எவ்வளோ நல்லது செஞ்சு வச்சுருந்தா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ நிறைய நல்ல கர்மா தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் யாரும் இனிமேல் பயப்படாதீங்க. சனி பகவான் வராரு, 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்னா யாரும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா நம்ம நிறைய நல்லது செஞ்சுருக்கோம். யாருக்கெல்லாம் சனி பகவான் நினைச்சு தேவைப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் இப்போ சனி பயிற்சி வர நடக்க போகுதுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பிளாக் டெர்மலைன் பிரேஸ்லெட் போட உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். அதாவது எல்லாருக்குமே நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் முன்னாடியே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது, நீ ரெடி ஆகிக்கோன்னு சொல்லுவாங்க. எப்போ இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்ண நம்ம அந்த கிரகங்கள் கூட கனெக்ட் ஆக இணைய நமக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி, நமக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோவுக்கு கஷ்டம் வர வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 90 கிலோ மைனஸ் பண்ணிட்டு வெறும் 10 கிலோ கஷ்டத்தை மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம அந்த முழு கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதாவது எப்படி சொல்லலாமா, தலைக்கு வந்து தலைப்பாயோடு போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தலைக்கு வந்து தலைப்பாக போனால் பரவாயில்ல, திரும்ப எடுத்து வச்சுக்கலாம், இல்லை புது தலைப்பாக வச்சு மாட்டிக்கலாம். ஆனால் தலை போனால் திரும்ப வைக்க முடியாது. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம்னு வருது அப்படின்னாலே அந்த கஷ்டத்தை கம்மி பண்ணி நமக்கு எஸ்கேப் பண்ண வச்சுருவாங்க. எப்போ? சனி பகவான் கூட நம்ம இணக்கமாக இருக்கும் பொழுது. ஸோ அதனால் இந்த பிளாக் டெர்மலைன் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த தன்மை கிடைக்கும். நம்மை சுற்றியுள்ள ஆற்றலை சுத்திகரித்து எதிர்மறை எண்ணங்களை நீக்குகிறது. இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்ணும்போது நம்ம மேலே கண்ணு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி எந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள், யாரோட எதிர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்டேருந்தே நம்மளை பற்றி எதிர்மறை எண்ணங்களாக அது எப்படிங்க என்னால் முடியும், என்னால் எப்படிங்க கஷ்டம், நான்லாம் படிக்க முடியாதுங்க, நல்லா வேலைக்கு போக முடியாதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நம்மளே ஒரு எதிர்மறை எண்ணம் நம்மளை பற்றி வச்சுருப்போம் பாருங்கள்.
அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம கிட்டேருந்து நம்ம எனர்ஜி பாடி வந்து விலக்கி விட்டுட்டு நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சக்தியை கொடுப்பாங்க இந்த பிளாக் டெர்மலைன் பிரேஸ்லெட் யூஸ் பண்ண. நேர்மறை சக்தியை ஈர்த்து அதிர்ஷ்டத்தை கொண்டு தருகிறார்கள். இந்த பிரேஸ்லெட் அப்படின்னும் போது இது ஒரு பிளாக் டெர்மலைன் ஸ்டோனுங்க. இதை யூஸ் பண்ண நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். எங்கேருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து பேசும்போது சரி உன்னால் முடியும் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு நேர்மறை எண்ணங்களை அவங்களும் கொடுப்பாங்க. நமக்குள்ளேயும் நேர்மறை எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். எஸ் நம்மளால் முடியும், எஸ் இட் இஸ் பாசிபிள், எஸ் ஐ கேன் டூ இட். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் நம்மளை பற்றி ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை உருவாகி நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்ப்பார்கள். அதிர்ஷ்டம் அப்படின்னா நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அதற்கான விளைவுகள் சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம நல்ல செயல்கள் செய்கிறோமோ அதற்கான விளைவுகள் சீக்கிரம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த பிளாக் டெர்மலைன் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறதுனால. கண் திருஷ்டி, தீய சக்திகள் மற்றும் தாந்திரீக தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார்கள். இப்போ நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு சாதாரணமாக சொன்னால் பரவாயில்ல, பாரு இவனுக்கு மட்டும் இவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அதாவது பொம்மிக்கிட்டே இல்லை புறம்பிக்கிட்டே இல்லை உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தீய எண்ணங்களோட கெட்ட எண்ணங்களோட நம்மளை ஒரு பார்வை பார்த்து அவங்க என்ன அலைகள் கொடுத்தாலும் சரி இல்லை வார்த்தைகள் சொன்னாலும் சரி, இதுதாங்க கண் திருஷ்டி. அப்போ மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து கண் திருஷ்டி வைக்கிறாங்க, நம்ம மேலே வந்து ஒரு பொறாமை எண்ணத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி நம்மளை தாக்கி நமக்கு ஒன்று ட்ரெஸ்ஸையோ இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி கண் திருஷ்டி தீய எண்ணங்களை நம்மளை பாதுகாத்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி எப்பயுமே கூடவே இருப்பாங்க இந்த பிளாக் டெர்மலைன் பிரேஸ்லெட் யூஸ் பண்ண. மன தெளிவை தூண்டுகிறது, கவனம், செறிவு மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறனை மேம்படுத்துகிறது. இப்போ நம்ம மனசில் வந்து பல குழப்பங்கள் இருக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா. அதாவது ஒரு படத்தில் வரும் பாருங்க ஒரு வசனம், மறுபடியும் துபாய்க்கே போயிடலாமா இல்லை இங்கேருந்தே பிஸ்னஸ் பண்ணலாமா. அந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில் இருந்தாலும் நமக்கு மனசு தெளிவை கொடுத்து நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு திறன், அதாவது எஸ் இட் இஸ் பாசிபிள், எஸ் நம்மளால் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுத்து நமக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பிளாக் டெர்மலைன். இப்போ இந்த பிளாக் டெர்மலைன் பிரேஸ்லெட் மட்டும் யூஸ் பண்ணலாமான்றது எஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை தவிர இந்த ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுவும் பிளாக் டெர்மலைன் ஸ்டோன்ஸ் தான். இந்த ஸ்டோன்ஸை என்ன பண்ணலாம், நம்ம பேக்கில் வச்சுக்கலாம். நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் நம்ம ஆஃபீஸில் முன்னாடியே இந்த சின்னதாக ஒரு ஸ்டோன் தானேங்க, இதை முன்னாடியே வச்சுக்கலாம். நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம், நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த ஸ்டோன் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஸ்டோன் பிளாக் டெர்மலைன் 3 ஸ்டோன் வாங்கி அந்த தண்ணியில் போட்டுட்டு, சரிங்களா, நைட்டே என்ன பண்ணணும் தண்ணியில் போட்டுட்டு தண்ணி நிறைய ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸில் பிளாக் டெர்மலைன் ஸ்டோன் வச்சுட்டு தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் குடிக்கணும். அந்த வெறும் வயிற்றில் குடிக்கும்போது எனக்கு இந்த பிளாக் டெர்மலைன் மூலியமாக எங்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத என்னோட தீய எண்ணங்கள், என்னை பற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாமே வெளியில் போகட்டும். அதே மாதிரி என்னோட ஆறா எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய பார்வைகள் மற்றவங்களுடைய எண்ணங்களும் இதில் வெளியில் போகட்டும் வேண்டிக்கிட்டு அந்த எண்ணங்களோட குடிக்கும்போது ப்ளஸ் அடுத்தது சனி பகவான் எனர்ஜி நமக்கு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி குடிக்கும்போது நமக்கு தன்மை மாற ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய தன்மை மாற ஆரம்பிக்கும். நம்ம எண்ணங்கள் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். இதை மாற நம்ம வாழ்க்கைன்னு சூப்பராக மாற ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் தேவைப்படுது, உங்கள் மேலே கண் திருஷ்டி இருக்குது, அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, என்னமோ தெரிலங்க, நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், இருந்தாலும் என்னமோ தெரில, ஒரு மாதிரி என்னை வந்து யாரோ பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காங்க, இல்லை தீய சக்திகள் எங்கிட்ட சுற்றி இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த பிளாக் டெர்மலைன் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சனி பகவான் சக்தி யாருக்கெல்லாம் தேவைப்படுது நீங்கள் ஃபீல் பண்ணி நிச்சயமாக இந்த பிளாக் டெர்மலைன் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு சூப்பராக உயர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.